இல்லை இனாகிரேட் பண்ணி நம்ம பைக்குக்கு பேர் வைக்க போகிறோம். சம்பவம் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கோங்க அண்ட் 1080pக்கு ஸ்விட்ச் பண்ணுங்கள். Welcome back to the channel. என்ன வைப்ரேஷன் ஆயிட்டே வேலை. இப்போ தார் டெசர்ட் ரைடு போயிட்டு இருக்கோம். தாரில் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு. ஸோ அதுதான் இவ்வளோ ஜர்க்கு செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. டியூன்ஸ்லேயே தான் செம்மையான ரைடாக இருந்தது. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6:15 6:30. சன்ரைஸ்க்காக ஜீப்பில் வந்து ஒரு ரைடு வந்தோம் டெசர்ட்க்கு. ஸோ டியூன்ஸில் தான் இருக்கும் இப்போது. அண்ட் இப்போது இங்கே ஒரு இடத்துல வந்து நிறுத்திருக்காங்க டியூன்ஸ் நடுவில். இங்கே டீ கடை இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் கேட்காதீங்க. டெம்பரேச்சர் வந்து அபவுட் 6 degrees இருக்கும். டெஃபினெட்லி 6 to 7 degrees இருக்கும். செம்ம குளிர். அதுவும் இந்த விண்டு இப்போது ரைட் பண்ண விண்டில் வந்து செம்ம குளிர். இங்கே ஒரு நெருப்பு பற்ற வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் குளிர் காஞ்சிட்டு டீ குடிக்க போகிறேன். அதை சாப்பிடாம அந்த குளிரில் சூடான டீ குடிச்சிட்டு சன்ரைஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே இந்த பாலைவனத்தில் ஒரு வாக் போயிட்டே வெயிட் பண்ணுவோமேனு தோணுச்சு. யூஸ்வலாக வேறு இடத்துல சன்ரைஸ் பார்க்கும்போது நம்ம சூரியனை பார்த்து ரசிப்போம். ஆனால் பாலைவனத்தில் சன்ரைஸ் சுற்றி இருக்கிற மணல்னாலேயே மேஜிக்கலாக இருந்துச்சு. அப்புறம் ஜீப்பில் மணலில் ட்ரிஃப்ட் அடிக்கிறதும் ஃபன்னாக தான் இருந்தது. இப்போ ஜெய்சல்மேரில் தார் டெசர்ட்டில் இருக்கும். என்னை சுற்றி வெறும் மணல் மட்டும்தான். அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான சன்ரைஸ் பார்த்தோம். அட்வென்ச்சரஸான ஜீப் ரைட் போனோம். செம்ம குளிர் ஆக்சுவலாக. பட் வெயிலும் இருக்குது. ஃபீல்ஸ் லைக் மிடில் ஆஃப் நோவேர். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எல்லாரும் ஒரு தடவையாவது வந்து டெசர்ட்டை வந்து விசிட் பண்ணணும் அப்படின்றது நான் ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஸ்னோ டெரெயின் பார்த்துருக்கேன், ரெயின் ஃபாரஸ்ட்ஸ் பார்த்துருக்கோம். டெசர்ட் மட்டும் தான் பார்க்காம இருந்தது. ஸோ என்னோட ஒரு பக்கெட் லிஸ்ட் ஐட்டம் செக் ஆஃப் பண்ணுறேன். நான் இங்கே வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட்னே கூட சொல்லலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம டெசர்ட் ஸ்டார்ம் டெசர்ட்டில் இறங்கியிருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம பைக்குக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். நேமிங் செரமோனி வச்சிடலாம் நம்ம பைக்குக்கு. இப்போ வந்து நம்ம திருப்பி ஜீப் ரைட் போகிறோம் பேக் டு த கேம்ப். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பிகானேர் கிளம்ப போகிறோம். கேம்ப்க்கு திரும்ப போக டைம் வந்தாச்சு. அண்ட் போகிற வழி ஃபுல்லாகவே அட்வென்ச்சர் தான். சீட்டை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க.
நாங்கள் நேற்று ஜெய்சல்மேர் ரீச் ஆனோம். சாண்டை பார்த்த உடனே எனக்கு வண்டியை சாண்டில் விடணும்னு தோணுச்சு. அதனால் எப்படி விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கேருந்து நம்ம வண்டி இதுக்கப்புறம் தான் எடுக்கணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். செயின்லலாம் மணல் இருக்குது. இந்த ராஜஸ்தான் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெங்களூர்லேருந்து இப்போ ஜெய்சல்மேர் வந்திருக்கேன். ஸோ நடுவில் வந்து ரன் ஆஃப் கட்ச் விசிட் பண்ணோம், அண்ட் உதய்பூர் விசிட் பண்ணோம், அப்புறம் ஜோத்பூர் விசிட் பண்ணோம். ஸோ இது எல்லாமே வேறு வேறு எபிசோடில் வந்து இந்த சீரீஸ் பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். அது எல்லாமே இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்கள் போய் பாருங்கள் பார்க்கலன்னா. அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம ட்ரிப்பில் 4 days 5 days இருக்குது. நாங்கள் ஸ்டே பண்ணுற ஸ்விஸ் டென்ட் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். அண்ட் இந்த கேம்ப் சைட் பாருங்கள், இந்த கேம்ப் சைட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து பிக்கானேர் கிளம்புறோம். இது வந்து சோலே பூரி இருக்குங்க, அப்புறம் பிரெட் பட்டர் ஜாம் இருக்குது, அது இல்லாமல் டீயும் இருக்குங்க. மணலில் வண்டி இறக்கணுங்கிற என்னோட ஆசை எல்லாருக்கும் பரவிடுச்சு போல். அதான் எல்லோரும் ஒன்று ஒன்றா அவங்க வண்டியை டீப் சாண்டில் விட்டு ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ட்ரிப்போட முக்கியமான போர்ஷன், ரொம்ப எதிர்பார்த்த ஒரு போர்ஷன் இதுதான். நம்ம வந்து தார் டெசர்ட்டில் இருக்கோம். என்னோட பைக்கை வந்து ஒரு தெரியாத லைஃப்பில், அதோட லைஃப்பில் டெசர்ட் ஸ்டாம் வந்து டெசர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. இத்தனை நாள் நான் என் பைக்குக்கு பேரும் வச்சதில்லை. நம்ம டெசர்ட் ஸ்டாம் டெசர்ட்டில் இருக்கிறதுனால இங்கே வச்சு அதுக்கு பேர் வச்சு இனாகிரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இனாகிரேஷனோட ப்ராப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்பித்தி வேலியிலேருந்து ரோட் வாரியர் வந்து ப்ரேயர் ஃப்ளாக் எடுத்துகிட்டு வந்தார். நம்ம பைக்குக்கு ஆல்ரெடி வந்து பழசாயிருச்சு. நம்ம போட்டது வந்து லடாக்கில் போட்டது, லடாக்லேருந்து வாங்கிட்டு வந்தது போட்டது. இப்போ வந்து நம்ம ஸ்பித்தி வேலியோடது இதில் இனாகிரேட் பண்ணி நம்ம பைக்குக்கு பேர் வைக்க போகிறோம். பார்க்கணும் இதே வேலையாக போச்சு எனக்கு. ஸோ இன்னிலிருந்து நம்ம வண்டி வந்து மாறா என்று அழைக்கப்படும். கிக் அடிக்கினா காமெடி ஆகிடுது. இப்போ கிக்கு தான் அடிச்சாகணும். அப்படியா? காமெடி அப்போ நான் இந்த பக்கம் வரேன். முதல்ல ஃபுல்லா அடிக்க முடியுமா? அதுக்கு தான் சொல்கிறேன். சம்பவம் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. வண்டியை டீப் சாண்டில் விடும்போதே தெரியும் ஜாலியாக இருக்க போகுது அப்படின்னு. ஜாலியாக மட்டும் இல்லை, சேலஞ்சிங்காகவும் எஜுகேஷனலாகவும் இருந்துச்சு. ரெடி ஆயிடுச்சு. டெசர்ட்ல வண்டி ஓட்டி விக்னேஷ் பண்ணி கீழே விட்டாரு. சரி கன்ஃபார்ம். ஃபியூ மினிட்ஸ்லேயே சாண்டில் பைக் எப்படி ஹேண்டில் பண்ணோன்ற ஃப்ளோ வந்துருச்சு. அதுக்கப்புறம் சும்மாவே ஓட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
சில தடவை வண்டி மாட்டோம், அப்போ திரும்ப அதை அன்ஸ்டக் பண்ண வைக்கிறது நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு சூப்பரான இனாகரேஷன். சாண்ட்லேருந்து எப்படி வெளியே எடுக்கிறது அப்படின்றத இன்னைக்கு கற்றுக்கிட்டாச்சு. ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ கிளாட். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன் லாஸ்ட் டைம் இந்த டெசர்ட் ஃபீல் பண்ணிக்கிறேன். உங்களாலையும் பண்ண முடிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். அப்பா எவ்வளோ லக்கேஜ் பாருங்களேன். சேடல் பேக்கு தோலில் போட்டிருக்கேன். டேங்க் பேக் வந்து நம்மளோட டாப் பாக்ஸில் போகும். தூரமாக எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துலேருந்து கல் இல்லை மண் எடுத்துகிட்டு வருவேன். மேகாலயா ட்ரிப்லேயும் டாக்கி ரிவரில் வந்து நான் ஸ்டோன்ஸ் கலெக்ட் பண்ணேன். ஒயிட் ரன்லேருந்து ராக் சால்ட் கலெக்ட் பண்ணேன். இங்கே தார் டெசர்ட் வந்திருக்கோம், திருப்பி வருவேனான்னு தெரியல. ஸோ இங்கேருந்து தார் டெசர்ட்டோட மணல் நான் கலெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஸ்விஸ் டென்ட்ஸ். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டென்ட்ஸுக்கு வேறு சார்ஜ், அந்த மாதிரி ஒரு வீடு மாதிரி எடுக்கணுன்னா அதுக்கு தனி சார்ஜ். ஸ்விஸ் டென்ட்லேயும் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஹாட் வாட்டர், பெட், சார்ஜர், லைட் எல்லாமே இருக்குது. ஸோ நமக்கு ஸ்விஸ் டென்ட்டே போதுமானது. நான் உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா பெட் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பெட்ஸ் போடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து டபுள் பெட். வேணும்னா இங்கே எக்ஸ்ட்ரா பெட் கீழே போட்டுக்கலாம். ஒரு பெரிய கண்ணாடி. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி இதோட பாத்ரூம். ஸோ இது ஷவர் ஏரியா, டாய்லெட்ஸ், வாஷ் பேசின் எல்லாமே இந்த டென்ட்டுக்குள்ளே. ஸோ இவங்களோட கேம்ப் ஸ்டேயோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு பேர் வந்து சாம் டியூன்ஸ் டெசர்ட் சஃபாரி கேம்ப். கனோயில் இருக்குது. கனோயின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இங்கேருந்து வந்து உங்களுக்கு கேமல் ரைட், ஜீப் சஃபாரி இது எல்லாமே இந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஆல்சோ த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நேற்று நைட் நடந்தது இல்லையா, கல்ச்சுரல் ப்ரோக்ராமும் அதில் இன்க்ளூடட் தான். ஸோ இது எல்லாமே இன்க்ளூடடாக ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுப்பாங்க. ஃபுட், டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ஃபுட்டோட பேக்கேஜ் எப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லஞ்ச் ஆர் டின்னர் ரெண்டும் சேர்ந்து இருக்கும். ஓவரால் ஸ்டே வந்து சூப்பராக இருந்தது. ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இவங்களோட கான்டாக்ட், இவங்களோட புக்கிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு டென்ட்டுக்கு வந்து எங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 4800 ஏதோ ஆச்சு. 3 டென்ட்ஸ். ஒரு டென்ட்டில் 3 பேர் தங்கலாம். ஸோ ஷேர் பண்ணுறதுனால கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்களும் ஒரு குரூப்பாக வந்தீங்கன்னா ஷேர் பண்ணும்போது அஃபோர்டபுளாக இருக்கும். ப்ரைஸஸ் என்னன்றது செக் பண்ணிக்கோங்க. அவங்களோட வெப்சைட்டில் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. பிகாஸ் சீசன்னால் ப்ரைஸஸ் டிஃபர் ஆகும். நீங்கள் எந்த டைமில் வரீங்களோ அதை பொறுத்து இருக்குது. என்ன பண்ணிகிட்ருக்கு? என் வண்டி வசதியாக இருக்குது தூங்குறதுக்கு. ஓகே, சாவி எடுக்க மறந்துட்டேன்னா. இது வரைக்கும் வீடியோ என்ஜாய் பண்ணியிருந்தா டெசர்ட் ஸ்டார்ம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் ஒட்டகம். என் கூட ஒரு பில்லியன் இருக்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ப்ரீவியஸ் எபிசோடில் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். அவர் பேர் ஆதவன். இவர் ஒரு டாக்டர்.
இவரும் எங்களை மாதிரி ட்ராவலில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு பர்சன். இந்த வண்டி செம்மையாக இருக்குது டெசர்ட்டில் ஓட்டுறதுக்கு. டெசர்ட் ஸ்டாமோட ட்ரூ பவர் அன்லீஷ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இங்கே பாருங்கள் பேராசைலிங் பண்ணுறாங்க. டர்ட் பைக்ஸ் கூட இருக்குங்க. நல்லாயிருக்கும் பண்ணுறதுக்கு. நமக்கு இப்போ டைமும் இல்லை. அதே மாதிரி நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் பேராசைலிங். அதனால் ஒரு மனசு தேத்திக்கலாம் இங்கே பண்ணலன்னா கூட. பாருங்கள் நம்ம ஆள் எப்படி என்ஜாய் பண்ணின்னு ஓட்டுறாருன்னு. வாட் ஏ டர்ன், வாட் ஏ டர்ன், வாட் அ டர்ன். நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்றது உங்ககிட்ட என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியல. இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு 2 சைட்லேயும் டெசர்ட், ஏதோ படத்தில் பார்க்குற மாதிரியே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ரோடு இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு தெரியுது. எனக்கு தெரியுது, கேமராவில் தெரியாது கண்டிப்பாக. சூப்பராக இருக்குங்க எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ட்ரிப்பு பண்ணது எனக்கு இப்போ தான் ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இந்த கோவிட் சுச்சுவேஷன் நம்ம எல்லாரையும் ரொம்பவே பாதிச்சிருக்கு. ஆனால் டாக்டர்ஸோட வாழ்க்கையை மனசளவுலேயே இன்னும் அதிகமாக பாதிச்சிருக்கு. நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் இப்போல்லாம் சோஷியல் மீடியாலேயே பார்க்குறோம். அதனால டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் மேலே இருக்கிற மரியாதை இன்னும் தான் கூடுது. டாக்டர் ஆதவனை பில்லியனாக உட்கார வச்சது ஒரு குட்டி பெருமை தான் எனக்கு. அவர் கூட ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணும்போது தான் சொன்னார், அவர் கூட ஒர்க் பண்ணுற எல்லா டாக்டர்ஸுக்கும் கோவிடில் அஃபெக்ட் ஆகிட்டாங்க. அதனால் ஒர்க் இன்னும் அதிகமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அவருக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? வெல், இதெல்லாம் சீக்கிரமே முடியும். இப்போதைக்கு சேஃபாக இருங்க. இதுதான் ஜெய்சல்மேர் சிட்டி. ரொம்ப குட்டி டவுன் தாங்க. ஆக்சுவலாக நிறைய மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் தான் இங்கே. இப்போ நம்ம கூட ஒரு டாக்டர் இருக்கா இல்லையா, ஆதவன் சொல்லிவிட்டு நம்ம கூட ஜாயின் பண்ணார்ல. ஸோ அவரை இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் பிக்கனேர் கிளம்ப போகிறோம். அவர் வேறு எங்கேயும் ட்ராவல் பண்ணுறாரு இப்போது இதுக்கப்புறம். ஓகே ஜி, பாருங்கள். எங்கே போகிறீங்க நீங்கள்? எங்கே போகிறீங்க? நெக்ஸ்ட் அஜ்மீர் முடிச்சு நாளைக்கு நைட்டு உதய்பூரில் ஸ்டே. உதய்பூருக்கு அப்புறம் உதய்பூர் டு ஜெய்ப்பூர், ஜெய்ப்பூர் டு அலகாபாத். ஓகே, ஜெய்ப்பூர் டு அலகாபாத் ட்ரெயினா? டாக்டர் ஆதவனை விட்டாச்சு நம்ம. இங்கே இருக்கிற தெருவுலாம் கன்ஃபியூசிங்காக இருக்குப்பா. இப்போ மணிரத்னவேலோட பேக் நம்ம பைக்கில் கட்டுறாங்க. அதுதான் ஃப்ரீயாக உட்கார முடியும் பில்லியனா. அவர் பில்லியனா விக்னேஷோட பைக்கில் உட்காருவார். உட்காரும்போது பேக் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் அவரோட பேக் இதில் கட்டிகிட்ருக்கோம். ஸோ ஜெய்சல்மேரோட பேர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மேர்ன்றது மவுண்டன். மேர்னா மவுண்டன் போல் இருக்குது ராஜஸ்தானில். அண்டு ஜெய்சல்ன்றது அந்த காலத்தில் இங்கே ரூல் பண்ண ராஜாவோட பேர். ஸோ ஜெய்சல்மேர், இந்த மலைக்கு அவரோட பேரை கொடுத்து அதை சுற்றி இருக்கிற சிட்டிக்கு பேர் ஜெய்சல்மேர். பாட்மேர், அதாவது பார்மர்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கோம். அங்கே தான் அந்த எலி கோயில் இருக்குது. ஆயிரக்கணக்கான எலி கோயிலுக்குள்ளே இருக்கும். ஏதோ ஒரு ரீசன்னால் அது யாரும் ஹைஜீன் இஷ்யூவாக பார்க்கறதில்ல. கோயிலில் இருக்கிற எலியை அங்கேயே சாப்பிடுவாங்க. எலிங்களுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க. எலி பிரசாதம் சாப்பிடுவோம். அந்த பிரசாதத்தை ஆளுங்க சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் ட்ரெடிஷன் இருக்குது. அண்ட் we are going to பிகானேர். ஸோ ஜெய்சல்மேரில் பார்க்க வேண்டிய இடம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபோர்ட். ஸோ அந்த ஃபோர்ட் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டெசர்ட் கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினெட்லி மஸ்ட் ட்ரை. பிகாஸ் அந்த மாதிரி யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயும் கிடைக்காது. அண்ட் மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்சல்மேரில் வார் மெமோரியல். ஸோ எக்ஸாக்டாக இப்போ நம்ம அதை தான் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதான் ஜெய்சல்மேரோட வார் மெமோரியல். இது ஓப்பன் டு பப்ளிக், யார் வேணால் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் போட்டிருக்கு, யூ ஆர் அப்ரோச்சிங் ஜெய்சல்மேர் வார் மியூசியம். இங்கே பாருங்கள், எல்லோரும் டேங்க் மேலே நின்று எப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கானுங்க. கொஞ்சமும் மனசாட்சியே இல்லை. ஹெல்மெட்டு தெரியாமல் கீழே விழுந்து அதில் இருக்கிற கோப்ரோ மவுண்ட் உடஞ்சி, கடன் வாங்கி இன்னொரு கோப்ரோ மவுண்ட்டை எடுத்து மாட்டி அப்படியே ஒர்க் ஆகுதான்னு கூட தெரியல.
ஃப்யூச்சரில் எவ்வளோ ரைட்ஸ் போனாலும் இந்த ரைடு கண்டிப்பாக மெமரபுளாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட மெமரிஸ். வீடியோவில் காமிச்சது 20%, காமிக்க முடியாதது 80%. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு பாருங்களேன். பெட்ரோல் 93.2 பார்த்துக்கோங்க மக்களே. நீங்கள் வந்து ஃபியூல் அப்படி போடுறீங்கன்னா குஜராத்லேயே போடுங்க. ஆனால் எவ்வளோ தான் போட முடியும் நம்ம குஜராத்தில்? கிட்டத்தட்ட 4 பங்க்கில் பார்த்துட்டோம். எதுலேயுமே ஏர் மிஷினே இல்லை. ஸோ ஃபியூலுக்கே நம்ம வந்து 2 பங்க்கு தள்ளி வர வேண்டியதாக இருந்தது. ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி வர வேண்டியதாக இருந்தது. அதே மாதிரி காற்றுக்கும் இல்லை. அதனால நான் கேரி பண்ண டயர் இன்ஃப்ளேட்டர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து காற்று செக் பண்ணுறதுக்கு, காற்றடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இந்த டயர் இன்ஃப்ளேட்டர் வந்து எல்லாருக்கிட்டையும் வச்சுக்கணும். இந்த மாதிரி லாங் ரைட் போகும்போது எப்படியும் வந்து நான் டயர் சீலண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய டயரில் லிக்விட் சீலண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபார்முலா எக்ஸோடது. அதனால பங்க்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. வெதர் சேஞ்சஸ்னால ப்ரெஷரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அதனால் நம்ம கரெக்டான ப்ரெஷர் வச்சு ஓட்டணும். அதுக்கு இந்த டயர் இன்ஃப்ளேட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் 110 கிட்ட போயிட்டுருக்கேன் ஸ்பீடு. பாருங்கள், 105 110 கிட்ட ஸ்பீடு இருக்குது. ஆனால் எனக்கு எதுவும் 80ல் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரோடு அவ்வளோ எம்டியாக இருக்குது. கிளாசிக் 500 இப்படி போகுதுன்னா இன்னும் பெட்டர் சிசி பைக்ஸ் வந்து இன்னும் ஃப்ரீயாக போகிறதுக்கு ஒரு நல்ல ரோடுன்னு நினைக்கிறேன். இது போக்ரான்லேருந்து சூப்பரான ஹைவேஸ். நைட்டில் வரும்போது கூட எங்களுக்கு ரொம்ப க்ளீனாக இருந்தது ரோடு. நம்மலாம் பைக்குக்கு தான் சேடல் பேக் கட்டுறோம். இங்கே பாருங்கள், 4 வீலருக்கு சேடல் பேக் பார்த்தீங்களா? இந்த வண்டி இதுக்கு மேலே லோடு எடுக்குமா என்ன? அங்கே பாருங்கள், வண்டிக்கு சேடல் பேக் 2 சைடில் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டுருக்கு. மேலேயும் கட்டியிருக்கான். ஃபுல் பைசா வசூல் ஃபியூலுக்கு. ஓவர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஸ்பேஸ்ன்னு தான் சொல்லணும். டைம் வந்து அபவுட் 5:30. இன்னும் சன்செட் ஆகலை. பட் என்னன்னு தெரியல, இந்த கிளைமேட்டே ஒரு மாதிரியாக இருக்குது. ஆக்சுவலாக இது ஃபாக். ஸோ ஃபாக் இப்போ தான் செட் ஆகிட்டுருக்கு. அதனால தான் வந்து டிஸ்டன்ஸில் அவ்வளோவா தெரியல. டெம்பரேச்சர் எப்படியும் வந்து 15 இருக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடி வர்ற 2 பேரும் வந்து செம்மையாக குளிருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து உள்ள தேர்மல்ஸ் போட்டிருக்கேன், அதனால் எனக்கு தாங்குதுக்கு ஓரளவுக்கு. பட் கிளைமேட்டே வந்து ஒரு மாதிரியாக இருக்கு. அப்படியே ஃபாக் இறங்கிருச்சு பாருங்க. டைம் என்ன? 5:45 PM. Temperature about 11 degrees. Getting colder every minute. இந்த நாள் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதனால ரைடில் வர்ற டயர்ட்னஸ் எதுவுமே அன்னைக்கு எனக்கு தெரியவே இல்லை. இதுதான் ஸ்டாகர்டு ஃபார்மேஷன். இப்படி ஜிக்ஸாக் மாதிரி தான் போகணும். இது வந்து குரூப் ரைடில் காமன் இந்த மாதிரி ஃபார்மேஷன், ஸ்டாகர்டு ஃபார்மேஷன். பிகாஸ் எனக்கு ரியாக்ஷன் டைம் நிறைய இருக்குது. நான் அவனுக்கு தான் ரியாக்ட் பண்ணணும், இவனுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ திஸ் ஹெல்ப்ஸ். இன்டர்காம் யாருக்கிட்டையுமே கிடையாது. குரூப் ரைடிங் சைன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா பாருங்கள், நம்ம சேனலில் இருக்கும். குரூப் ரைடிங் சைன்ஸ், மஸ்ட் நோ குரூப் ரைடிங் சைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மோஸ்ட் காமனாக நாங்கள் யூஸ் பண்ணுற சைன் வந்து ஹேசர்ட் அஹெட், அந்த லெஃப்ட் ஹேசர்ட் அஹெட், ஹேசர்ட் ஆன் லெஃப்ட் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. ஹேசர்ட் ஆன் ரைட் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸ்லோ டவுன் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பீட் அப் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் ரிஃப்ரெஷ்மெண்ட் பிரேக் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஃபியூல் பிரேக் சைன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் நிறைய யூஸ் ஆகுது நம்ம குரூப் ரைடில். நீங்களும் ஒரு குரூப் ரைட் போனீங்கன்னா எந்த சைன் நிறைய யூஸ் ஆகுதுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முன்னாடியிலேருந்து 10 லைட் அடிக்கிறீங்களேடா, பின்னாடி ஒரு ரிஃப்ளெக்டர் கூட வச்சுக்க மாட்டீங்க. என்னடா வண்டி வச்சுருக்கீங்க நீங்களாம், உயிரை வாங்குறீங்களேடா டே ஹைவேஸில். எதுக்கு சுரண்டி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஆனால் ரோடு நிறைய செக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா
அப்படியே இந்த தூரங்க சுரண்டி வச்சுருக்காங்க. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. கீரலாக இருக்கும், ரோடு ஃபுல்லாகவே கீரலாக இருக்குது ஸ்ட்ரைட்டு. நான் இப்போ உங்களுக்கு காமிச்சா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஓ ஓ இந்த ரோடு தான். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சுரண்டி வச்சுருக்காங்க ஸ்ட்ரைட்டாக. பாருங்கள், இதில் வண்டி எப்படி அலாயுது பார்த்தீங்களா? இதில் வந்து கண்ட்ரோலே ப்ராப்பராக கிடைக்காது. ரொம்ப ஸ்பீடாக போனால் ஸ்ட்ரைட்டாக போகணும். நம்ம ரொம்ப லைட்டாக வளைச்சா கூட ஒரு மாதிரி அலாயும். இது பாருங்கள், அலாயுது பாருங்கள் வண்டி. எதுக்காகன்றது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஆல்மோஸ்ட் பிகானேருக்கு ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரெச்சில் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நான் என்னோடய ரைடிங் க்ளவுஸ்க்குள்ளே வின்டர் லைனர் க்ளவுஸ் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே என் கை இருக்குது. ஆனால் கை வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ரோசன். நான் வந்து கிளச்சில் கை வச்சுருக்கேனா இல்லையான்னு தெரியல, ஆக்சிலரேட்டர் பிரேக்கில் கை வச்சுருக்கேனா இல்லையான்னு தெரியல, அந்தளவுக்கு குளிர் இருக்குது. வலிக்குது செம்மையாக. போன்ஸ் எல்லாம் அந்த விரல் போன் எல்லாம் ரொம்ப வலிக்குது. ஒரு மாதிரி வலியும் மறுத்து போனதும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங். இப்போ நம்ம ஸ்லோ பண்ண முடியாது. ஸ்லோ பண்ணால் இன்னும் டிலே ஆகும் நம்ம போய் சேர்றதுக்கு. ஆல்மோஸ்ட் பிகானேர் ரீச் ஆகிட்டோம். நம்ம பிகானேர் பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பிகானேர் மோஸ்ட் பாப்புலர் ஃபார் அவங்களோட சாட் ஐட்டம்ஸ், ஸ்ட்ரீட் ஃபுட். நம்மளோட ஹல்திராம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கிடைக்கும்ல, அதில் நிறைய வந்து பிகானேரில் செய்கிறது அண்ட் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் பிகானேர். ஸோ பிகானேரில் ராஜஸ்தானி ஃபுட், ராஜஸ்தானி சாட் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் இது எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். டைம் இஸ் அபவுட் 10:40 அண்ட் பிகானேரில் பார்த்தீங்கன்னா 8 PM ஆன்வர்ட்ஸ் கர்ஃப்யூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ட்ரிப் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே கர்ஃப்யூ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம கூட வந்த ஒரு கேங் வந்து ஆல்ரெடி பிகானேர் ரீச் ஆகிட்டாங்க. அதனால் அவங்க வந்து ஸ்டேவை பார்த்துட்டு ஸ்டேயில் செட்டில் ஆகிட்டாங்க இப்போது. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஹோல் ராஜஸ்தான் சீரீஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சாகசங்கள் தொடரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய். வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. யூ ஆர் த ட்ரூ VPT ஸ்குவாட். நான் எங்கே தங்குறேன்னு பார்த்துட்டு தான் வீடியோ விட்டு போவீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டேன். அதாவது ரொம்ப சந்துக்குள்ளே போய் தான் ஒரு இடத்துக்கே போகிற மாதிரி இருக்குது. எந்த டெஸ்டினேஷனாக இருந்தாலும் சரி, மெயின் ரோடு வழியே இல்லாத மாதிரி தான் இருக்குது எல்லாமே. சின்ன சந்துக்குள்ளே தான் எல்லா பெரிய ஹோட்டலும் வச்சுருக்கானுங்க இவனுங்க. ஸோ ஏதோ சந்துக்குள்ளே கண்டுபிடிச்சி வந்தாச்சு.